ஹாய், வெல்கம் டு அவர் நூலறிவு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். எப்படின்னா ஒரு கதை மாதிரி படிக்கலாம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ன்றது வந்து எப்படின்னா பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. பெங்கால் வந்து ஒரு பெரிய ப்ராவின்சஸா இருந்தது. ரொம்ப பெங்காலோட சேர்த்து ஒரிசாவும் பீகாரும் அதோட சேர்ந்து ரொம்ப பெரிய ப்ரொவின்சஸா இருந்ததுனால நிறைய பாப்புலேஷன் அதுல இருந்தது. நியர்லி 8 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் வந்து இருந்தாங்க. இவங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெங்காலை வந்து 2 டிவிஷனா பிரிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஆனா அவங்க அபிஷியலா சொன்ன காரணங்கள் வந்து பெங்கால் பெருசா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ரொம்ப லார்ஜா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நாங்க இந்த டிவைட் அண்ட் ரூல் சிஸ்டம் கொண்டு வரோம், பெங்காலை பிரிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? பெங்கால வந்து பிரிக்கணும்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரிக்கணும்ன்றதுக்கு வந்து கிடையாது. மக்களிடையே இந்த சுதந்திர உணர்வு வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒற்றுமை நிறைய இருக்கு. இவங்க இவங்கள கிட்ட இருக்கிற ஒற்றுமையை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுனாலதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலியமா இந்து முஸ்லிம்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை பிரிச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற இந்தியன் நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டை வந்து எப்படியாவது வீக் பண்ணணும் அப்படின்றதுதான் இவங்களோட பிளான். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து லார்ட் கர்சனை வந்து என்ன சொல்றாருன்னா அவர் தான் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்திருப்பாரு அந்த டைம்ல. என்ன பீரியட் பாத்தீங்கன்னா 1899 to 1905 லார்ட் கர்சன் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா இருந்திருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1905 வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெங்காலை வந்து 2 டிவைட் பண்றோம், டிவைட் அண்ட் ரூல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 1905 வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து 16th அக்டோபர் 1905 வந்து பெங்கால 2 பிரிச்சுட்டாங்க. இந்த வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்கட்டா. ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் பெங்காலோட கேபிட்டல் தாஹா. ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டியாவும், வெஸ்டர்ன் பெங்கால் வந்து யாருன்னா ஹிந்துஸ்காகவும் பிரிச்சிருப்பாரு. அக்டோபர் 1905 இந்த நாளை தான் அவங்க எல்லாருமே என்னன்னா துக்க நாளா அனுசரிக்கப்பட்டாங்க. என்னன்னா இது டே ஆஃப் மார்னிங் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பெங்கால் வந்து பிரிக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை கொலாப்ஸ் பண்ணுன்றதுதான் பிரிட்டிஷோட அவங்களோட தந்திரம்ன்றது வந்து மக்களிடையே தெளிவாவே தெரிஞ்சுது. ஸோ எல்லா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து எதிர்க்கணும்னு சொல்லி முஸ்லீம் ஹிந்துஸ்ன்னு எல்லாருமே கங்கையில குளிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் முஸ்லீம் ஹிந்துஸ்ன்னு பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் கையில ராக்கி கயிறை கட்டிக்கிட்டு அங்கிருந்து வெறுங்கால எல்லாருமே வந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லி பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ராக்கி சிஸ்டம் வந்து யார் என்கரேஜ் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்கன்னா இப்படியும் இவங்க இந்த ப்ரொடெஸ்ட் இப்படி பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாருமே காம் ஆயிடுவாங்க, அமைதியாயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்கதான் என்னன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்தது. மக்களுடைய அந்த ப்ரொடெஸ்ட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. பிரிட்டிஷால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாருமே பிரிட்டிஷோட எல்லா கிளாத்ஸையும் எரிக்க ஆரம்பிச்சாங்க. பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ்னா பிரிட்டிஷ் பொருட்களை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, இந்தியன் குட்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன் குட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான். இந்த மூமெண்ட் பேர் என்னதான், இந்த மூமெண்ட் பேர் வந்து ஸ்வதேசி மூமெண்ட். இது தொடக்கப்பட்ட ஆண்டு 1905. அது மட்டும் இல்லாம நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன்ஸ், அப்புறம் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த டிவைட் அண்ட் ரூல் சிஸ்டம்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, நாங்க இந்த மாதிரி பெங்கால பிரிக்க போறோம்னு. அப்பவே அவங்க நிறைய என்ன பண்ணாங்கன்னா நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. இல்ல இது அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு. ஆனா அது எதுவுமே பிரிட்டிஷ் எதுவுமே கண்டுக்காம அவங்க பார்ட்டிஷன் பெங்கால வந்து பிரிச்சதுனால மக்கள் வந்து நாளுக்கு நாள் அவங்களோட ப்ரொடெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒற்றுமை நாளுக்கு நாள் அதிகமானதுனால அவங்களுக்கு இடையில வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க போராட ஆரம்பிச்சாங்க. இதோட விளைவு என்னவா அவங்களுக்கு கிடைச்சது தெரியுமா?
அவங்களுக்கு இடையிலே வந்து முஸ்லீம் ஹிந்துஸ்ன்னு யாருமே பார்க்காம எல்லா பீப்புள்ஸும் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து ஒரு யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆச்சு. பிரிட்டிஷ் குட்ஸை வந்து பைகாட் பண்ணாங்க. ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதாவது இந்தியன் ஸ்வதேசினா உள்நாட்டு இல்லைன்னா சொந்த நாடுன்னு அர்த்தம். நம்ம நாட்டு பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ், நிறைய தேசிய பாடல்கள் எல்லாமே வந்து பாடப்பட்டது. பிரிட்டிஷால வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா கிங் ஜார்ஜ் அவர் என்ன பண்ணாருன்னா டெல்லி தர்பார்ல வந்து 1911 வந்து இந்த பார்ட்டிஷனை வந்து அனல்டு பண்ணார். அனல்டுனா என்னன்னா ரத்துன்னு அர்த்தம். ரத்து செய்யப்பட்டது. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட கேபிட்டல் வந்து கல்கட்டால தான் இருந்தது. கல்கட்டால இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது. ஓகே, இந்த இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேசி மூவ்மெண்ட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1905. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பிரிக்க யார் காரணமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா லார்ட் கர்சன் தான். அவர் தான் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்தார் அந்த டைம்ல. அவர் வந்து ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அசாமையும் வெஸ்ட் பெங்கால் இது ரெண்டா டிவைட் பண்ணாங்க. ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம முஸ்லீம் மெஜாரிட்டியும், வெஸ்ட் பெங்கால் வந்து ஹிந்துஸ் மெஜாரிட்டி பேஸ்ல பிரிச்சாங்க. இதோட அபிஷியல் ரீசன் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றது. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா மக்களிடையே அந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து வீக்கன் பண்றது தான். அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டோ ரிலீஜியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களை எப்படியா வீக் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய ஐடியாவா இருந்தது. ஸ்வதேசி மூவ்மெண்டோட இயர் பாத்தீங்கன்னா 1905. அதோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ், யூசஸ் ஆஃப் ஸ்வதேசி குட்ஸ், இந்தியன் மேட் குட்ஸ், ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஹேண்ட்லூம்ஸ் எல்லாமே வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. நேஷனல் எஜுகேஷனை வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிக் மீட்டிங், ப்ரொசஷன்ஸ், ப்ரொடெஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ரக்ஷா பந்தனை வந்து ஹிந்துஸ் முஸ்லீம் அவங்களோட யூனிட்டி பேஸ் பண்ணி ரக்ஷா பந்தன் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம விஓ சிதம்பரம் பிள்ளை இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா பிரிட்டிஷோட ஷிப்பிங் கம்பெனிஸை வந்து காம்படிட் பண்ற விதமா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு 1906 வந்து ஸ்டார்ட் பண்ணார். நிறைய ஃபாரின் க்ளோத்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் எரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா காதி க்ளோத்ஸை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ரிலேட்டடா ஃபியூ எம்சிக்யூ வந்து நம்ம பார்க்கலாம். Who introduced the partition of Bengal? A. Lord Ripon, B. Lord Curzon, C. Lord Wellesley, D. Lord Mountbatten. லார்ட் கர்சன் அவர் தான் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்தாரு 1905. அவரோட பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1999 to 1905. அடுத்த கேள்வி, the partition of Bengal came into effect in இந்த 2012 கேட்டிருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, which movement arose due to partition of Bengal? A. Civil disobedience movement, B. Quit India movement, C. Swadeshi movement, D. Home rule movement. ஸ்வதேசி மூவ்மெண்ட் தான் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. In which year was the Swadeshi movement launched? 1905. அடுத்த கேள்வி, the capital of Eastern Bengal and Assam was? ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாமோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா தாகா. ஸோ ஆப்ஷன் டி தாகா. அடுத்த கேள்வி, த கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல யார் மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் தான். கேபிட்டல் வந்து கல்கட்டா. ஆப்ஷன் சி. அடுத்து, the slogan associated with anti-partition movement was? A. Jai Hind, B. Simon Go Back, C. Vande Mataram, D. Do or Die. வந்தே மாதரம் சொல்லிட்டு தான் இந்த
ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல. இந்த வந்தே மாதரம் எந்த நாவல் இருந்து வந்ததுன்னா ஆனந்த மடம். யார் எழுதியிருப்பார் பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. Next question, which policy was believed by Indians to be the real motive behind Bengal partition? A. Subsidiary alliance, B. Doctrinal lapse, C. Divide and rule, D. Forward policy. C. Divide and rule. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல வந்து பிரிக்கிறதுக்கு எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்கன்னா டிவைட் அண்ட் ரூல். அடுத்து பெங்கால் ஆஃப் பார்ட்டிஷன் 1905 அனால்மெண்ட் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1911, ஸ்வதேசி மூவ்மெண்ட் 1905, கேபிட்டல் ஷிஃப்டட் டு டெல்லி 1911. இந்த மேட்சஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. அடுத்த கேள்வி, அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசெஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஸ்ட்ரென்தன்ட் நேஷனலிசம், ரீசன் இட் என்கரேஜ் ஸ்வதேசி அண்ட் பைகாட் மூவ்மெண்ட். ஆமா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னால என்ன ஆச்சுன்னா மக்கள் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் கிட்ட ஒற்றுமை அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்வதேசி மூவ்மெண்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. நிறைய இந்தியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பைகாட் பண்ணாங்க. அப்போ ஸ்வதேசி அண்ட் பைகாட் மூவ்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ போத் ஆர் ட்ரூ. ரீசன் எக்ஸ்பிளைன் அசெஷன். அடுத்த கேள்வி யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மேட் பை லார்ட் கர்சன் இன் 1905 லாஸ்டட் அன்டில், எது வரைக்கும் எப்போ அது முடிவுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1911. அது நல்லா தெரியும். யார் பண்ணியிருப்பாருன்னா கிங் ஜார்ஜ் V அப்ரோகேட்டட் கர்சன் ஆக்ட். கர்சன் தானே இவரு அந்த பெங்காலை வந்து டிவைட் அண்ட் ரூல் சிஸ்டம் பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாரு. அதை வந்து லார்ட் கர்சன் வந்து ராயல் தர்பார்ல வந்து அனல் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, த ஸ்வதேசி அண்ட் பைகாட் வேர் அடாப்டட் அஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டூரிங் தி 2016ல கேட்டிருக்காங்க. இது எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆப்ஷன் ஏ agitation against the partition of Bengal, home rule movement, C non-corporation movement, D visit of the Simon Commission to India. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை எதிர்த்து தான் இவ்வளவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ agitation against the partition of Bengal. அடுத்து, consider the following statement regarding the implementation day of the partition of Bengal, October 16, 1905. The day was observed as a day of national mourning across Bengal. Rabindranath Tagore suggested, the 1, 2, 3. Rabindranath Tagore suggested tying Rakhi on each other's wrist to symbolize Hindu-Muslim unity. The song Amar Sonar Bangla was composed during this period. இது மூணுமே கரெக்ட் தான். நிறைய பாடல் வந்து பாடப்பட்டுச்சு. அது என்ன பாடல்னா அமர் சோனார் பங்களா. அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ராக்கிய ஒருத்தருக்கு ஒருத்தர் கையில கட்டிக்கிட்டு முஸ்லீம் இந்துஸ்குள்ள அந்த யுனைட்டியை காட்டணுன்றதுக்காக ராக்கிய கட்டிக்கிட்டு கங்கையில இருந்து எல்லாரும் கங்கையில குளிச்சுட்டு வெறுங்கால நடந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லி பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இந்த அக்டோபர் 16, 1905 வந்து என்ன நாளானா துக்க நாளா அனுசரிக்கப்பட்டது. டே ஆஃப் நேஷனல் மார்னிங். அடுத்த கேள்வி, which of the following institution was established as a direct consequences of the Swadeshi and anti-participation agitation to promote national education? எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பேஸ் பண்ணி. ஸோ ஏ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, பி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன், சி அலிஹர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, டி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். பி நேஷனல் எஜுகேஷன் தான் நிறைய
என்கரேஜ் பண்ணாங்க, இன்க்ரீஸும் பண்ணாங்க. ஸோ பி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன். அடுத்த கேள்வி, விச் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்வதேசி மூவ்மெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2019ல கேட்டிருக்காங்க. இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ரிவிவல் ஆஃப் த இண்டிஜினஸ் ஆர்டிஷியன் கிராஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the National Council of Education was established as a part of Swadeshi movement. Which of the statements given above is are correct ன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இது வந்து ஒரு ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல ஒரு பார்ட்டா இருந்தது சொல்றாங்க, அது கரெக்ட். அடுத்து உள்நாட்டு ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும், அதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்ட்லூம்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அப்போ அதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் போத் 1 and 2. அடுத்த கேள்வி, who among the following leaders was primarily responsible for extending the partition Swadeshi movement outside Bengal to region like Punjab and Uttar Pradesh? அதாவது இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து அடுத்து பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ரீஜனுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இதை யார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பால கங்காதர் திலக், பி லாலா லஜ்பத் ராய், சி சிதம்பரம் பிள்ளை, டி சையத் ஹைதர் ரசா. ஏ பால கங்காதர் திலக். அடுத்த கேள்வி, டியூரிங் த ஸ்வதேசி மூவ்மெண்ட் த ஃபேமஸ் ஸ்வதேஷ் பந்தா சமிதி which achieved massive success in mass mobilization through its network of rural branches was founded by A. Surendranath Banerjee, B. Ananda Mohan Bose, C. Ashwini Kumara Datta, D. Aurobindo Ghosh. நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை யார் என்கரேஜ் பண்ணியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கிய தலைவர்கள் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி, பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ், இவங்க 3 பேர் வந்து லீடரா இருந்தாங்க. ஸோ இந்த கேள்வியில ஸ்வதேஷ் பந்தா சமிதி இதை யார் நிறுவிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃபவுண்டர் யாருன்னா அஸ்வினி குமார் தத்தா. இதுக்கு கீழே மொத்தம் 150க்கு மேல ரூரல் பிரான்ச்சஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய சாங்ஸ், போயட்ரி இது மூலியமா வந்து மக்களிடையே நிறைய அவேர்னஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை பத்தி. அடுத்த கேள்வி, the partition of Bengal was carried out in 1905. Who introduced the partition of Bengal? Lord Curzon. The partition of Bengal came into effect on 16th October 1905. Which movement emerged due to the partition of Bengal? Swadeshi movement. The British government officially stated that the Bengal was partitioned because எதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பெங்கால பிரிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அஃபிஷியலா சொன்ன காரணம் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ண. ஸோ ஆப்ஷன் பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஆஃப்டர் த அனல்மெண்ட் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் த கேபிட்டல் ஷிஃப்டட் ஃப்ரம், பிரிட்டிஷோட கேபிட்டல் வந்து பெங்கால் பார்ட்டிஷன் அனல்டு பண்ண அப்புறம் ரத்து பண்ணதுக்கு அப்புறம் 1911ல ரத்து பண்ணியிருப்பாங்க. அதோட பிரிட்டிஷ் கேபிட்டலை எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்கட்டால இருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ராயல் தர்பார்ல கிங் ஜார்ஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அனல்டு ரத்து செய்யப்பட்ட வருடம் 1911, 1911. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.